அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில ஒரு தலைவர் வராரு, அவருக்கான உரிய பாதுகாப்பே அங்க இல்ல. இந்த தாக்குதல் முயற்சி வந்து வெளியில எங்கேயும் நடக்கல. அந்த கூட்டத்தை விட்டு அண்ணன் வெளியில வராரு, வெளியில வரும்போது வாகனத்தை அடிச்சு உடைச்சு அவரை வெளியில இழுத்து அவங்க சண்டைக்கு இழுக்கிறாங்க, கொலை முயற்சி பண்றாங்க அப்படின்னா அப்ப பாதுகாப்பும் எங்களுக்கு குறைபாடாதான் இருக்கு. இல்ல அவர் அண்ணா வந்து கிராஸ் ஆகும்போது ஓடி வந்து அது எல்லாமே நாங்க தெளிவா சொல்லிருக்கோம். காவல் ஆய்வாளர் எல்லாமே தெளிவா சொல்லிருக்கோம் நாங்க. ஆனா அவரோட கார்ல வந்து அவரோட கூட்டத்தை முடிச்சுட்டு அவர் வெளியே திரும்பும்போது அது வந்து லெஃப்ட் சைடு வந்து வளையறாரு. அந்த வளையறப்ப அந்த சைடுல வெளிய வரும்போது அவங்க வந்து காரை தட்டாங்க, கார் வந்து வேகமா அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சண்டை தான் அது. அந்த சண்டையில கண்ணாடி இருக்கு என்னப்பான்னு கேட்கும்போது சீமானோட தாயார தலைவரோ பேசினா எந்த யாருச்சுன்னா கோவம் வரதானே தெரியும். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா சொன்ன கோவம் வராதா? அதே போல அங்க நடந்தது. அதுக்காக அவன் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறது காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வந்து புகார் ஆய்வாளர் ஐயாவும் அதை பதிவு பண்ணிருக்காங்க. எங்க வீட்டுக்கு நீங்க அனுப்பிட்டு சும்மா இந்த பிரச்சனை